The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Model based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share and publish content. Simple talks. No selling or no referral. Have your Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410460 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த ஷாப்பிங் மாலில் தங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் செய்து கொண்டு காரை பார்க் செய்த இடத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள் சஞ்சயும் கௌரியும். அவர்களது 5 வயது செல்ல மகள் லட்சுமி அங்கு வந்த பட்டாம்பூச்சியை பிடிப்பதற்காக முன்னாடி சென்றாள். காரில் தாங்கள் பர்ச்சேஸ் செய்த பொருளை எல்லாம் வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது லட்சுமி கௌரியிடம், மேம் இங்க பாருங்க, இந்த பட்டர்பிள்ளை எவ்வளோ அழகா பறக்குன்னு என்று கூற, அதற்கு கௌரி அவளை லேசாக முறைத்துவிட்டு, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்னை மேம்னு கூப்பிடாத, அம்மானு கூப்பிடுன்னு. ஓ சாரி மேம், சீச்சி அம்மா என்று கூறிவிட்டு பட்டாம்பூச்சியை பிடிப்பதற்காக முன்னாடி ஓடினாள். பிறகு கௌரி திரும்பி சஞ்சயிடம், இவ ஆசிரமத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் என்னை அவ அம்மா மாதிரியே பார்க்க மாட்டேங்கிறா. ஒருவித தயக்கத்தோட தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கா சஞ்சய். இப்பதானே வந்திருக்கா, அதனால அவ நம்மளோட சகசமா பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ இதை நினைச்சு ஏதும் குழம்பிட்டு இருக்காத என்று அவன் சொல்லி கொண்டிருந்த அதே நேரத்தில் பாலா தனது பைக்கில் வேகமாய் போய்க் கொண்டிருந்தான். அவனது வாய் மதுவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, மதுவுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று முணுமுணுத்து கொண்டிருந்தன. அப்போது அவனது சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போன் ஐ லவ் யூ என்கிற தனது ரிங்டோனை வெளியிட்டது. அவனது அம்மாதான் கால் செய்து கொண்டிருந்தாள். இவனும் வண்டியை ஓட்டிக்கொண்டே காலை அட்டன் செய்தான். ஹலோ எப்பா பாலா, உனக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்குப்பா என்றதும் இவனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. மேலும் மதுவுக்கும் அந்த கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகல என்றதும் இவனது மகிழ்ச்சி இரட்டிப்பானது. அப்படி அவன் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக இடையில் ஒரு சிறுமி ஓடி வர வேகமாக வந்து கொண்டிருந்த பாலாவுக்கு கண்ட்ரோல் கிடைக்காமல் போக, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதற்குள்ளாக அச்சிறுமி மேல் மோதினான். மோதியதில் அச்சிறுமி பைக்கின் சக்கரத்திற்கு அடியில் மாட்டிக்கொண்டாள். பாலாவுக்கு உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அப்போ பின்னாடி சஞ்சயும் கௌரியும் லட்சுமி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தார்கள். அவள் பிடிக்க வந்த பட்டாம்பூச்சி அவளது சடலத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தது.